பார்க்காதீங்க. அங்கே வேப்ப மரத்தோட பாருங்க. ஊருங்க சவுண்டாக பேசுங்க. என்ன தொந்தரக்கா வந்துச்சு? தங்கச்சி அம்மா வீட்டில் எந்த தருவங்க? சரி, என்ன தொந்தரக்கா வந்துருக்கீங்க? முழங்கால் வலி தாங்க முடியுங்க. முழங்கால் சுட்டுக்காதீங்க. முழங்கால் வீட்டு மேலே சுட்டுப்பா. முழங்கால் தொடுப்பா. இது எப்போ இருந்து அப்படி இருக்குப்பா? ஒரு வருஷ காலம் அப்படி இருக்கு. சரி, 590 வாங்கிக்கோ சார்ண்ணா. எங்கெங்கே வைத்தியம் பார்த்தீங்கய்யா? எந்த ஊரில்? சரி, இன்னும் 2 ஹாஸ்பிட்டல் எங்கெங்கே பார்த்தேன்? 2மே கவர்மெண்ட். மொத்தம் 3 கவர்மெண்ட் பார்த்துருக்கேன். எங்கெங்கே பார்த்தேன்? இன்னொன்று 3 பார்த்துருக்கேன். 3 கவர்மெண்ட். மெடிக்கல் 2 தடவை மட்டும் பார்த்து வாங்கியிருக்கேன். சரியா? 590 கொடு. இருக்கிறத கொடுங்க, அப்புறம் பாக்கி நாளைக்கு. ஐயா, இருக்கிறத கொஞ்சம் கொடுங்க, அப்புறம் பாக்கி நாளைக்கு கொண்டு வாங்க. மருந்து பணம் எழுதுவாங்க. பாப்பா இங்கிட்டு வா. வா கைட்டு வா. சரி, அடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு உடனே மருந்து பணம் வாங்கிடுவாங்க. மருந்து பணம்னு எழுதுவாங்க. மருந்துன்னு உத்தரவு வச்சு மருந்து கொடுப்பாங்க. பணம் வச்சு உங்கள் ஐயா மந்திக்கர் இப்போ மந்திக்கர் 100 கொடுத்துருக்குற. இப்போ 590 உன்னோட முழங்கால் வலிக்கு அந்த வேதனை குறைக்கிறக்காக 590 கேட்குறாங்க. நீ இப்போ 100 கொடுத்துருக்க. சரியா? இந்த 100 வந்து உனக்கு மீதி பணம் 490 கொண்டு வந்து உடனே கொடுத்தீங்கன்னா வாங்க மாட்டாங்க. அங்கே கருவறையில் சமாதியில் எழுதி போடுவாங்க. மருந்து பணம் எழுதுவாங்க. மருந்துன்னு உத்தரவு வந்துச்சுன்னா 2 பேப்பர் எழுதி போடுவாங்க. இல்லை 1 பேப்பர் எடுக்க சொல்லுவாங்க. அதில் மருந்துன்னு உனக்கு உத்தரவு வந்துச்சுன்னா மட்டும் தான் உனக்கு மருந்து கொடுப்பாங்க. பணமும் நீ எடுத்தீங்கன்னு வச்சுக்கோ, நீ வாங்கின பணத்தை உங்கள் கையில் திருப்பி கொடுத்துருவாங்க. இப்போ எவ்வளோ கொடுத்த? 100 கொடுத்துருக்கியா? அந்த 100 உங்கள் கையில் திருப்பி கொடுத்துருவாங்க. அந்த 100 நீ வீட்டுக்கு கொண்டு போய்க்க வேண்டியது. அடுத்து உனக்கு எப்போ மருந்துன்னு உத்தரவு தான் அது வரைக்கும் உனக்கு மருந்து தர மாட்டாங்க. சரிங்க, சரி. நாளைக்கு 9 நாள் வரணும்ப்பா. வரணும். வர்றதுக்கு முன்னாடி முன்பதிவு பண்ணிட்டு வரணும். சாயங்காலம் 6 மணிக்குள்ள முன்பதிவு பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் வரணும். சரிங்களா? நாள்தோறும் 9 நாள் வரணும். அதுக்கு முன்னாடி வாரம் 13 வாரம் வரணும். அப்போ நீ போயிட்டே இரு. இப்படி தூக்கிட்டு போறியா? 9 நாள் தொடர்ந்து வரணுங்க. உன்னோட வேதனைக்கு வருஷ கணக்கு இருக்கு. சரியா? ஒரே நாளாக சரி பண்ண முடியாதுங்க. நாள் கணக்கு 9 நாள் வரணும் தொடர்ந்து. அதுக்கு முன்னாடி 13 வாரத்துக்கு வாரம் ஒரு முறை வரணும். ஏன்னா உன்னோட வேதனை ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? பொய் சொல்லாதீங்க. 4 வருஷம் ஆச்சு. 1 வருஷம் ஏன் பொய் சொல்கிறீங்க? அதே மாதிரி 5 இடத்துல எங்கே மந்திரிச்சிங்க? மந்திரிச்சிருக்கீங்களே, சிறகடிச்சிருக்கீங்களே. அப்புறம் அதுக்கு பேர் என்ன? மந்திரிச்சு தானே இருக்கிறீங்க. 2 கை கீழே தொங்க போட்டுலுங்க. எதுவுமே பண்ணாமல் சரியாகணும். எப்படிங்க உங்களோட வேதனை சரியாகும்? வைக்கிறேன் ஐயா. உங்களே இது அங்கே போய் சிங்கத்துட்டு 20 ரூபாய்க்கு மேலே வைக்கணும். எவ்வளோ வைக்கிறீங்க? ஆமாம், 20 ரூபாய்க்கு மேலே வைக்கணும். எவ்வளோ வைக்கிறீங்க? ஓ